சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவா இல்லை ஒரு கண் துடைப்பு நாடகம் என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல இந்த மாநாட்டை, அதாவது இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது தமிழகத்திற்கு முதலீட்டை கொண்டு வருவதற்கு பதிலாக ஜெயலலிதாவினுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மாநாடாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இதற்காக ஒரு 100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அதற்காக கிட்டத்தட்ட 33 இடங்களிலே நாடகமும் ஆட்டம் பாட்டம் கூத்துமாக சென்னையை அன்றைய தினம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு போக்குவரத்திலே பொதுமக்கள் இடையூறு நடத்தக்கூடிய அளவாகத்தான் அந்த மாநாடு இருந்தது. வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதற்கு இந்த அரசு என்ன உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்பதுதான் ஒரு அடிப்படையான கருத்து. இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 10 லட்சம் கோடிக்கு முதலீடு வருமையானால் இந்தியா ஒளிரும். நமது அயல் நாட்டுக்கான இந்திய பிரதமராக திரு மோடி இருக்கார். அவர் பெரும்பாலும் வெளிநாடுகளில் சுற்றி ஒரு 24 நாடுகளில் சுற்றி பல்வேறு முதலீடை திரட்டி அவர் கொண்டு வந்த தொகையை 1,89 லட்சம் கோடி தான். ஆனால் இங்கே எப்படி இது மந்திரத்தில் மாங்காய் காய்த்தது என்று சொன்னால், பொருளாதார அறிஞர்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போடப்படக்கூடிய தொகைகளில் 10 விழுக்காடு தான் உண்மையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதுக்காக வரும். எல்லோரும் கேட்டாங்க, அயல் நாடுகள்லாம் இங்கே அயல் நாட்டில் எத்தனை ஒப்பந்தம் இங்கே அயல் நாடுக்கு நிறுவனங்கள் போடப்பட்டது? அல் கராஃபி என்ற ஒரு நிறுவனம், குவைத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனம் 30,000 கோடி ரூபாயில் தூத்துக்குடியில் பெட்ரோகெமிக்கல் நிறுவனத்துக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அவ்வளோதான். மற்ற இருந்த நிறுவனங்கள் இங்கேருந்து ஓடி போனாங்க. ராம்கோ சிமெண்ட்டு தமிழ்நாட்டினுடைய இடம், அவங்க ஆந்திராவுக்கு ஓடி போனாங்க, ஒரு 30,000 கோடி அங்கே கொண்டு போட்டாங்க. அதே மாதிரி ஹுண்டாய்க்கு கார் நிறுவனம் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்தியாவின் டெட்ராய்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கார் தொழிற்சாலைகள் நிறுவி மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்றது. இன்று தினம் ஜெயலலிதா சொல்கிறாங்க, அந்த மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க, உற்பத்தி தொழில்துறையில் நான் இத்தனை கோடி கொடுப்பேன், 4 லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு தருவேன்ட்டு. இந்த 4 ஆண்டுகளாக ஏன் செஞ்சாங்க? இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த அம்மையார் ஒரு வாக்குறுதி மொழி கொடுத்தாங்க, 2 வாக்குறுதி. ஒன்று, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவேன், மின்சார வெட்டை போக்குவேன் அப்படின்னாங்க. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இங்கே இருந்தவர்கள்லாம் கொள்ளையடித்தவர்கள்லாம் ஆந்திராவுக்கு ஒன்றதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பட்ட பகலில் ஆசிரியர் கழுத்தில் கத்தியை காட்டி ஒருத்தர் அறுத்ததாக தெரிஞ்சுது. அதே போல் இந்த மின்வெட்டு பற்றி சொல்லும்போது 5/9/2011 இவங்க தொழில் முதலீட்டாளர் ஒரு வணிக மாநாட்டில் பேசும்பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 5 ஆண்டுகளில் 23,420 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். அது 15,140 மெகாவாட் அனல் மின்சாரம், 5,000 மெகாவாட் காற்றாலை மின்சாரம், அதே போல் 3,000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரமாக தயாரிப்பேன்னு சொன்னாங்க. 1 மெகாவாட் மின்சாரம் எந்த திட்டமாவது தீட்டி இவர்கள் சாதித்திருக்கிறார்களா? தமிழகத்தினுடைய தேவை 22,440 மெகாவாட்டாக இருக்கின்றது. இந்த 22,440 மெகாவாட் மின்சாரமும் எதன் மூலம் கிடைக்கிறது என்றால், கடந்த ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு மின் தொகுப்பிலிருந்து கிடைக்கிறது. மற்ற மின்சாரம் கூடுதலான மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதானி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க இன்னும் 7 ஆண்டுகள் கழித்து. அதே போல் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தினால சென்னை துறைமுகம் வளம் பெறும் என்பதற்காக அங்கே மீஞ்சூர் பக்கத்தில் காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அதானிக்கு துறைமுகத்தை இந்த பறக்கும் சாலை திட்டத்தை நிறைவேற்றாமல் அந்த சாலை நிறைவேற்றாங்க. குடிதண்ணீரை காசுக்கு விற்கும் ஒரே மாநிலம் இதுதான், 10 ரூபாய்க்கு பாட்டில் வைக்கக்கூடிய ஒரே மாநிலம் தான். இப்படி மக்களுக்கு குடிதண்ணீர், இலவச குடிதண்ணீர் வழங்க முடியாத ஒரு அரசாங்கம், மக்களுக்கு குடிதண்ணீரை காசுக்கு விற்கக்கூடிய அரசாங்கம், இப்படி தொழில் முதலீட்டு மாநாடு என்று சொல்லி அவர்களுக்கு நான் உங்களுக்கு நிலம் தருவேன், நீர் தருவேன், காற்று தருவேன், மின்சாரம் தருவேன் ஏமாற்றுறது. யாரை ஏமாற்று என்பது தெரியவில்லை. 2006 2011 வரை திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எந்த தொழில்முறை மாநாடு நடத்தலை. ஆனால் 1,06,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் 63,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டை கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இவங்க 2011 இருந்தாங்களே, எவ்வளோ முதலீடுகள் கொண்டாந்தாங்க? 2012 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களே, ஒரு 33,000 கோடிக்கு போட்டாங்களே, எவ்வளவு அதில் முதலீடுகளை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் எதுவுமே இல்லை. இன்னொரு சட்டப்பூர்வமான விஷயம், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. வெறும் ஒப்பந்தம் தான், நீ ஒப்பந்தம் போட்ட, நீ அந்த தொழில் நடத்தணும்னு சொல்லக்கூட முடியாது. இது மக்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு புள்ளி விவரத்தை காட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமாகத்தான் இருக்க தவிர, இது ஜெயலலிதா அரசுக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்த தவிர உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இது நலம்
ஆரம்ப இயக்கக்கூட திட்டமாக இருந்தால் திராவிட முன்னேற்றம் உண்மையாக இதை வரவேற்கும், தமிழக மக்களின் நலனுக்காக வாடுவோம். ஆனால் இது அப்படி அல்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக கண்துடைப்புக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டமாகத்தான் இருக்கின்றது. நன்றி கண்ணதாசன் சார். நீங்கள் பொருளாதார நிபுணராக இருப்பதனால எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், உலக அளவில் பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சீனாவும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சமயத்தில் இது இந்த மாநாட்டு நடத்துவதற்கு உகந்த நேரம் இல்லை அப்படின்னு ஒரு முதல் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்களே, யாரிடம் போட்டுகிறார்கள், எத்தனை கோடி இருக்கிறது, ஒரு வெளிப்படையான அறிக்கை வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது தர முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமான பதில் இல்லை. வேர்ல்டில் 189 நாடுகளில் நம்ம 143வது இடம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இருந்தோம். எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ பட் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். எந்த நாட்டில் போய் பண்ணலான்னு பார்த்தாக்கா, ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற கண்ட்ரி, எந்த ரெசிஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் ருப்பி வேல்யூ சேஞ்ச் ஆகாத ஒரு நாடு பார்த்திங்கன்னா இந்தியா. அதனால் நம்ம கண்ட்ரி ஒரு ஃபேவரபிள் டெஸ்டினேஷன். அதை தவிர பிரைம் மினிஸ்டர் போய் பண்ணது, ஒவ்வொரு கண்ட்ரியாக போய் கேம்பெயின் பண்ணது, மேக் இன் இந்தியா கேம்பெயின், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி தரோம், டிஜிட்டல் இந்தியா, இதெல்லாம் பண்ணது ஒரு பெரிய த்ரஸ்ட்டு. அண்டு இந்த 30 மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பார்ட்னர் கண்ட்ரிஸ்னு ஒரு 40 கண்ட்ரி வந்திருக்காங்களே, இந்த கண்ட்ரி எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம். இதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு இன்னொரு இடத்த தேடுறாங்க, எங்கே நான் போய் பண்ணலாம் பிஸ்னஸ் வாங்கும்போது. இந்தியானும் போது இந்தியாவில் எங்கே பண்ணலான்னு போது கிட்டத்தட்ட 9 பேராமீட்டர் மார்ச்சில் அசோகம் கொடுத்துருக்க 9 பேராமீட்டரில் 8 பேராமீட்டரில் நான் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. இதில் ஏன் 9வது இல்லைன்னா, அது 100% லிட்ரஸி இல்லை, அது கேரளா இருக்குது. ஸோ இந்த 9ல் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெக்னிக்கலி சவுண்டு எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் 1 கோடிக்கு பேர் 10% அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. கிட்டத்தட்ட 600 காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, டிப்ளமா இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இதுலேருந்துலாம் வருஷம் இத்தனை பேர் வராங்க, இவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஸோ இது ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்குறோம். அடுத்தது மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறது ஒரு பாயிண்ட்டு. 2 லட்சம் கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ ரோடு இல்லைன்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ரோட் கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, இது மற்ற ஸ்டேட்ஸில் கிடையாது. 3 போர்ட் இருக்குது, அதுவும் ஹேண்டில் பண்ணுறது, கார்கோவெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் மற்ற ஸ்டேட்ஸில் கிடையாது. இன்ஃபேக்ட் நவம்பரில் வந்து பெங்களூரில் பண்ண வேண்டியது குளோபல் இன்வெஸ்டர் மீட் பண்ண போகிறாங்க, அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஜனவரி பிப்ரவரிக்கு. ஏன்னா ட்ரவுட்டு, நம்மளுக்கு அந்தளவுக்கு ட்ரவுட் இல்லை. அடுத்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் இது இல்லாமல் சொல்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நாங்குநேரி வந்து, ஏன்னா மற்ற எந்த இண்டஸ்ட்ரி எந்த இடத்துலையுமே டெவலப்மெண்ட் இல்லை. நீங்கள் அந்த ஸ்டேட்டில் டெவலப் ஆச்சு, நான் டெவலப் ஆனேன்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம். இது குளோபல், இது எங்கேயுமே பண்ணலை, எங்கேயுமே ஒரு 3 வருஷமாக ஃபேக்ட்ரிஸ் இல்லை, எங்கேயுமே எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஏன் 4 வருஷமாக பண்ணல, 2 தடவை போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா யாருமே வந்திருக்க போகிறதில்ல. பண்ணியிருந்தாக்க என்ன பண்ணுறது? ஸோ இப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. கிரீஸ் எக்கானமி டைமில் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சைனா டிவால்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லை சார், நீங்கள் பணம் போடுறீங்க சார், ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ண தானே நான் வர முடியும். இது வந்து குளோபல் இன்வெஸ்டார் மட்டும் கிடையாது, லோக்கல் இன்வெஸ்டாருக்கும் சேர்ந்து தான். தமிழ்நாடு ஏன் ஃபேவரபிள் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து பாலிட்டிக்ஸ் வேறு, பாலிசி வேறு, அதே மாதிரி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறையாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். யாரையுமே ஸ்டாப் பண்ணதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, கண்டினியூட்டி நம்மக்கிட்ட இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோடு வராங்க. எந்த கவர்மெண்ட்டுமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் எடுத்து ஃபேக்ட்ரிக்கு தரமாட்டாங்க. அந்த கம்பெனியோட ரூலும் அதை அக்செப்ட் பண்ணாது. சைல்டு லேபர்ன்றதெல்லாம் சும்மா சைல்டிஷ் ஸ்டேட்மெண்ட். சைல்டு லேபர்லாம் எந்த கம்பெனியும் அப்பாயின்ட் பண்ணுறதில்லை, அதெல்லாம் லோக்கலாக வேணால் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனியும் சைல்டு லேபர்லாம் பண்ணாது. அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 நம்மக்கிட்ட இருக்குது. அதில் நிறைய லேண்ட் இருக்குது. இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடையாது. இங்கே தான் இவங்க வந்து செட் பண்ண போகிறாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு லேண்டெல்லாம் எங்கேன்னு, அவங்க பார்த்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா லேண்டு, லேபர் 2வது. ஸோ நம்மக்கிட்ட லேபர் மேன் பவர் இருக்காங்க, ஸ்கில்டு மேன் பவர் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. இத்தனை இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பாலிடெக்னிக் கிராஜுவேட்ஸ், டிப்ளமா கிராஜுவேட்ஸ்க்கு வேலை யார் தரத்துக்கு கேரண்டி இருக்காங்க? இங்கே யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் வந்தால் தான் உண்டு. இந்த எம்ஓயூன்றது வந்து கன்வர்ஷன் சொல்லுவோம். நம்ம கன்வர்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஆகும்ன்றது வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த 30 நாள்ன்றது வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்காமல் எல்லாரும் பேசுகிறாங்க. 30 நாள்ன்றது என்னென்னா, நான் எல்லா பேப்பர்ஸையும் உங்களுக்கு கொடுத்தேன்னா லைசன்சிங் கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி, பொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு 14 டைப் ஆஃப் லைசன்சிங் இருக்குது. இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கும் இதுக்குலாம் சம்மந்தம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி லைசன்சிங் வந்து கவர்மெண்ட்டு கிளியரன்ஸ், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் கொடுக்குறோம், ப்ரொவைடட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது நடக்குது. அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எல்லா ஸ்டேட்டுமே மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய நெசசிட்டி சார். ஏன் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சாங்க பண்ணாங்கன்னு சொல்லும்போது வேறு எப்படி பண்ணுவாங்க? ஒரு கூப்பிட்டு எல்லாரையும் வந்து பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்தாரை வாழ வைக்கணும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதெல்லாம் ஒரு ஸ்மால் இஷ்யூ. அது ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது. பண்ணணும்னா ஒரு எல்லாரையும் கலெக்டிவாக ஒரு இடத்துல கூப்பிடணும்.
கூப்பிட்டு பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ளேயும் நெட்வொர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி Tier 1 Tier 2 அந்த OEMஸுக்குலாம் ஒருத்தர் டேரெக்டாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, இப்போ ஹுண்டாயெலாம் நான் பார்க்குறேன், ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம். நானும் டெலிகேட்டாக இந்த GM போயிருந்தேன், 2 நாளுமே நான் இருந்தாங்க, நிறைய பேர்கிட்ட பேசினேன் வேறு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதுன்னா ஒரு 3000 பேருக்கு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். Tier 1 Tier 2 Tier 3 இதெல்லாமும் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரனர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், சொந்தமாக தொழில் தொடர்வங்களுக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய வர வர நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும்போது ஏன் இந்த மற்ற ஸ்டேட்லேருந்து வராங்க, பீகார், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அன்ஸ்கில்டு லேபரர்ஸ். இங்கேருந்து அங்கே போகிறாங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் போனால் வெளி ஸ்டேட்டில் இங்கே வராரு, இங்கேருந்து போகலன்னு சொல்ல முடியுமா நம்ம? ஸோ அப்படிப்பா அது வந்து வித்தின் த கண்ட்ரி வந்து நம்ம இந்த ஸ்டேட்டில் அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்கிறதுலாம் பெரிய இஷ்யூ சொல்ல முடியாது நம்ம. அதுவும் அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் வராங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, எம்ப்ளாயிஸ் கூப்பிட்றாங்க. திருப்பூர்லாம் போய் கேட்டிங்கனாக்கா கூப்பிட்றோம் சார், யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் மற்ற இடத்துல நாங்கள் கூப்பிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறோம்? ஸோ இருக்குது என்னன்னாக்கா ஒரு 4 லட்சம் இல்லைன்னா கூட எம்ப்ளாய்மெண்ட் சொன்னீங்கன்னா கூட 2 லட்சம் பேர் கிடைச்சா கூட 3 லட்சம் பேர் கிடைச்சா கூட ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு 3 years டெஃபினட்டாக நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணும். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு கிடச்சி போச்சுன்னா வயலன்ஸு, அதர் தாட்ஸு, மற்றதெல்லாம் போய் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் குறைஞ்சி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ அந்த விரக்தியில் தான் நிறைய தப்பு நடக்குது ஸ்டேட்டில். வேலை இல்லைன்ற விரக்தியில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி வரும், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கிரிப்பு கிடைக்கும், ஒரு கரியர் அப்படிங்கிற ஒரு கிரிப்பு கிடைக்கும். நன்றி. பொருளாதார நிபுணராக இருக்கின்ற போது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோட பார்க்குறீங்க, நான் உங்களை வரவேற்கிறேன். திரு சுபாஷ், உங்களுடைய கருத்தாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலாக அவங்களோட வெப்சைட்டில் இந்தந்த கம்பெனி இந்தந்த இடத்துல இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வெளிப்படையாக இருக்குது. இந்த 2 லட்சம் கோடி ரூபான்னா யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ரெடியாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி என்னென்னா இந்த கன்வர்ஷன் ரேஷியோ. இப்போது இந்த இன்வெஸ்டர் மீட் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா 2003 தான் முதல்ல இந்தியாவில் இன்வெஸ்டர் மீட்டு நடத்தப்பட்டது. அது குஜராத்தில் வைப்ரண்ட் குஜராத்னு ஒரு சம்மிட் பேர் வச்சு நரேந்திர மோடி தான் நடத்தினார். அன்னிலேருந்து ஒவ்வொரு வருஷம் எவ்ரி 2 years குஜராத்தில் இது வரைக்கும் 7 மீட் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6 மீட்டில் வந்து கலெக்டிவாக 20 லட்சம் கோடி ரூபாய் 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அதில் 3 லட்சம் கோடி ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 8லேருந்து 10% தான் அந்த கன்வர்ஷன் ரேஷியோ. நம்ம தமிழ்நாடு மீட்டு பார்த்தாலும் அந்த கன்வர்ஷன் ரேஷியோ அதே 8லேருந்து 15% வரைக்கும் போகலாம். ஏனென்றால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். 2 விதமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஏற்கனவே இங்கே கெப்பாசிட்டி ஏற்கனவே இங்கே கம்பெனி வச்சுருக்காங்க, அதோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன், அது வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷனில் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அநேகமாக எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் ஏற்கனவே அந்த கம்பெனிங்க இதில் ஒரு சுமார் 10-12 கம்பெனி லிஸ்டட் கம்பெனிங்க, அவங்க ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி இப்போ MRF எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பெரம்பூரில் ஃபேக்ட்ரி பண்ண போகிறோன்னு ஒரு 2-3 மாதம் முன்னாடியே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிச்சயமாக நடக்கும், அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் த கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ஹவு ஃபாஸ்ட் இட் கிவ்ஸ் கிளியரன்ஸ். இப்போ வந்து இந்தியாவோட நிலைமை இன்னைக்கு தான், இட்ஸ் கால் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். நம்ம ஒரு ஃபெடரல் செட்டப், இங்கே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் டு கம்பீட் வித் இட் செல்ஃப் டு சர்வைவ். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதனால தான் இந்த இன்வெஸ்டர் மீட் வந்து தமிழ்நாடு வந்து ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டோம். தெலுங்கானா மாநிலம் பிறந்த உடனே அவங்க இன்வெஸ்டர் மீட் வச்சாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிளாஸ், 30 நாளைக்குள்ளே நாங்கள் 30வது நாள் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் எதுவுமே சொல்லலைன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிராண்டட், நீங்கள் 31வது நாள் பிஸ்னஸை நீங்களே ஆரம்பிச்சிடலாம், எங்ககிட்ட பர்மிஷனே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் ஆர் எனி அப்ஜெக்ஷன்ஸ் we will raise before 30 days. If we don't raise any objections, 31st day you can commence business. அது வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அந்த மாதிரி கிளாஸ் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா, இல்லாட்டா இந்த கவர்மெண்ட்டோ சரி அடுத்து வர கவர்மெண்ட்டோ சரி அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லேபரில் இது மாதிரி லா அமெண்ட் பண்ணாங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தும்போது தெலுங்கானா வந்து முந்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இது வந்து நடத்தின டைம் என்பது சரியான டைம்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? இல்லை இது காலதாமதமாக தான் நடத்தியிருக்கிறார்களா? ஒரு வருடம் இல்லாட்டா 1.5 வருடம் முன்னாடி இதை நடத்தி இருந்தால் அதோட எஃபெக்ட் வந்து இன்றைக்கி வந்து தொழிற்சாலையை வந்திருக்கும், இவங்க வந்து கேம்பெயினை காமிக்கலாம். இப்போது வந்து இதை நீங்கள் 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று வந்து பெட்டர் லேட் தென் நெவர்,
அப்படியும் பார்க்கலாம். இல்லாட்டா இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து இட்ஸ் பிராண்டிங் எக்ஸசைஸாகவும் நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசு 5 ஆண்டுகள் இருக்கிறது, 4.5 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்தில் இப்படி வந்து எடுத்து வருவது தொடர்ந்து செய்யணும். ஒரு அரசுக்கு ஒரு 2 வருடமாவது இருந்தால் தான் அவங்க வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஒரு அரசியல் கண் துடைப்பாக தானே இருக்குது. ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு முடியாது இல்லை. அடுத்த ஆட்சி வரும்ன்றது யார் நீங்கள் வருவீங்களான்ற நம்பிக்கை இல்லாத சமயத்தில் அப்போது ஒரு தேர்தலை முன்னிறுத்தி வைத்ததாக தானே எல்லாமே நினைக்கிறாங்க. அது நீங்கள் சொல்லுங்கள். பொருளாதார வல்லுநர், நீங்கள் அரசியல்வாதி கிடையாது, பொருளாதார வல்லுநர், அதனால கேட்குறேன். சரி, இப்போ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் பார்த்தா எனக்கு அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா கண்டினியூட்டி ஆஃப் த பாலிசி இஸ் நாட் அஷ்யூர்ட். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்டர்னு என்ற முறையில் ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்து பார்த்த பிறகு தான் நான் முடிவு எடுப்பேன். சரி, ஓகே. கண்ணதாசன் சார், இப்போ தவோஸ் சார்கிட்ட அவங்க 2 பேர் சொன்ன கருத்தில் உண்மையான விஷயங்களை நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், எதை மறுக்கிறீர்கள்? அது இல்லை, நாம் ஏற்கனவே சொன்னது தான். இந்த முதலீடுகள் உண்மையான நிலையை பிரதிபலிக்குமானால் இவங்க சொன்னது கரெக்டு. இப்போ நண்பர் சொல்லும்போது சொன்னாங்க எல்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, யார் யாருடைய ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். பத்திரிகையில் கொடுத்தது தான். யாருடன் எப்படி ஏற்கனவே இருக்கிற தொழில் எக்ஸ்பெல் போது சொன்னார், இங்கே வந்து ஒரு எந்த ரா மெட்டீரியல் கிடைக்கும், எங்கே வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பல்வேறு இந்த ஒப்பந்தங்களிலேயே பல்வேறு ஏற்கனவே செயின்ட் கோபைன் இங்கேயே வந்து தொழிலை 400 கோடி ரூபாயில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. அது 800 கோடி ரூபாயில் 400 பேர் வாய்ப்பு இருக்குது. அது ஏன் வேறொரு மாநிலத்துக்கு போகணும்? ஒருத்தர் 10,000 கோடியில் வந்து வேறு மாநிலத்துக்கு போகக்கூடிய செயின்ட் கோபைன் நிறுவனம் இங்கே வெறும் 800 கோடி ரூபாயில் மட்டும்தான் தொழில் துவங்க என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. சென்றுவிட்ட நோக்கியா நிறுவனம் குஜராத் மாநிலத்துக்கு போகுது, ஃபாக்ஸ்கான் போகுது. இவங்களெல்லாம் ஏன் திரும்ப மீட்டு கொண்டு வர முடியவில்லை இந்த தொழில் முதலீட்டு மாநாட்டால்? இவங்கெல்லாம் ஏன் அவங்க பட்ட அனுபவம் என்ன? இவங்களுக்கெல்லாம் விடை சொல்லணுன்றது தான் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். அந்த வெள்ளை அறிக்கை இல்லாதனால தான் இந்த தொழில் முதலீட்டாளர் புரிந்துணர்வு ஒப்பந்தமே ஒரு கேள்விக்குறியாக சந்தேகத்திற்குரியாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு 10% இந்த முதலீடு வறுமையானால் தமிழகம் வளம் பெறும் என்பது அவருடைய கருத்து. நன்றி சார்.